வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஜான்சிராணி. திருவள்ளூர் அருகே தனியார் பள்ளிகளுக்கு நிகராக ரூபாய் 1,30,00,000 செலவில் அதிநவீன அரசு பள்ளியில் கூடுதல் பள்ளி கட்டிடங்கள் திறப்பு. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே உளுந்தை ஊராட்சியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் அப்பள்ளியின் முன்னாள் மாணவருமான ரமேஷ், அரசு பள்ளி மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என தனி கவனம் செலுத்தி அவரது சொந்த செலவில் ரூபாய் 1,30,00,000 செலவில் 4 வகுப்பறைகள் கொண்ட நவீன வசதிகளுடன் ஏசி, மின்விசிறி, ஏரோ வாட்டர், சிறந்த இசையுடன் கூடிய ஸ்மார்ட் போர்ட் வசதி, பள்ளி வளாகத்தில் 23 சிசிடிவி கேமராக்களுடன் கூடிய அதிநவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள பள்ளி கட்டிடத்தை மாணவர்களின் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டத்தில் இதுவரையில் எந்த ஒரு அரசு பள்ளியிலும் இதுபோன்ற குளிரூட்டப்பட்ட வகுப்பறை, கண்காணிப்பு கேமரா, நவீன ஸ்மார்ட் வகுப்புகள் உடன் எந்த அரசு பள்ளியிலும் இதுவரையிலும் இதுபோன்று துவக்கப்பட்டது கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பள்ளிகள் திறக்கும் நிலையில் பள்ளிக்கு வரும் மாணவ மாணவியர், பள்ளி ஆசிரியர்கள், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சண்டி மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்களும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் ரோஜா பூ, இனிப்புகள் கொடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் உளுந்தை ஊராட்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் அவர்களின் இந்த பணியை பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் வெகுவாக வரவேற்றனர். விஷா செய்திகளுக்காக சுகுமார். எல்லாருக்கும் வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் உளுந்த ஊராட்சியில் என்னுடைய சொந்த செலவில் 1,30,00,000 ஸ்மார்ட் கிளாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் இங்கே தான் படித்தேன். காம்பவுண்ட் வால் இல்லாமல் இருந்தது. காம்பவுண்ட் வால் ப்ளஸ் 4 கிளாஸ் ஹெச்எம் ரூம் ரெடி பண்ணி கொடுத்தேன். எனக்கு மன நிறைவாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மற்ற குழந்தைங்கள்லாம் காசு இருக்கிறவங்க ப்ரைவேட் ஸ்கூல் போவாங்க. ஏசி மற்ற இது ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாம் ஏன்னா இந்த பசங்க அப்படியே உட்காந்துட்டு போகிறது, நம்மளுக்கு இங்கே தான் படிச்சுட்டு வந்தோம். அதனால் என்னால் முடிஞ்சது ஒரு 4 கிளாஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன். பசங்க ஏன்னா இந்த கிட்டத்தட்ட போன வாட்டி ஒரு 95% எடுத்தாங்க 10th. இப்போ இந்த வருஷம் 100% எடுத்திருக்காங்க. மேலும் மேலும் அடுத்த ஸ்டேஜுக்கு பசங்க போகணும். அதனால் என்னால் முடிஞ்சதை ஒரு 4 கிளாஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். எவ்வளோ நாள் கனவு இது? ரொம்ப நாளா, சின்ன வயசுலேருந்து. இதே பள்ளியில் படிச்சீங்களா? ஆமாம், இதே பள்ளியில் படித்தேன். இதே போல நிறைய பேர் அரசு பள்ளி பண்ணால் எப்படி இருக்கும்? இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இது பார்த்து எல்லாரும் பண்ணணும். ஏன்னா அந்தந்த யாரால முடிஞ்சது பண்ணணும். ஸ்கூல் பசங்களுக்கு படிப்பு தானே நம்ம வாழ்க்கை நிர்ணயிக்கிறது, அதுதானே. அதனால எல்லாம் அந்த வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். ஹெச்எம் கிட்ட. சார், அனைவருக்கும் வணக்கம். இது நம் பள்ளி, நம்மை வளர்க்கும் பள்ளி, நம்மால் வளரும் பள்ளின்னு நாங்கள் தினந்தோறும் பிரேயரில் சொல்லுவோம். அந்த நம்மால் வளரும் பள்ளி என்ற முறையில் முன்னாள் மாணவர்களில் முதன்மை மாணவராக எங்கள் பள்ளிக்கு தொடர்ந்து இந்த பெரிய பெரிய விஷயங்கள், இது அரசு பள்ளின்னா இது தமிழகத்திலேயே தமிழ்நாட்டிலேயே நம்ம எந்த இடத்துலையும் நம்ம பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் என்ன நினச்சோம்னா, சார்கிட்ட கேட்குறப்போ ஒரு மெட்ரிக் பள்ளி மாதிரி மாற்றி விடுவாருன்னு நினச்சோம். ஆனால் இப்போ இதை மெட்ரிக்கையும் தாண்டி சிபிஎஸ்சி பள்ளி மாதிரி எங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. இதை நிச்சயமாக நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி மாணவர்களை உயர்த்துவோம், உயர்வோம் என்று கூறி விடைபெறுவோம்.